புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள இசானாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் கந்தர்வக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் கடையில் தனது குழந்தைகளுக்கு அவர் குழந்தைகள் பொதுவாகவே விரும்பி உண்ணக்கூடிய வேஃபர் வகையான நபாட்டி அப்படின்ற பிஸ்கட்டை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த பிஸ்கட்டை சாப்பிட்றதுக்காக அவர் குழந்தைங்க பிரிச்சு சாப்பிட்டப்போ அதுல அந்த பிஸ்கட்டுக்குள்ளேயே உயிரோட நெளிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. உடனே பயந்த குழந்தைங்க அதை கொண்டு போய் அவங்க பெற்றோர்கிட்ட காட்டியிருக்காங்க. பெற்றோர் அதை முழு இதையும் பிரிச்சு பார்த்த போது உள்ள நிறைய புழுக்கள் உயிரோடவே நெளிஞ்ச வண்ணம் இருந்திருக்கு. இது தொடர்பா அவங்க அதனுடைய காலாவதி தேதியையும் பரிசோதிச்சு பார்த்திருக்காங்க. அதுக்கு இன்னும் 6 மாதங்கள் காலாவதி தேதி இருக்கும் போதே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படின்ற போது அதை தயாரிக்கும் போதே அங்க ஏதோ சிக்கல் இருந்து அதனாலதான் இப்படி ஆயிருக்குன்றது தெரிய வந்திருக்கு. இதனால பெற்றோர்களும் சமூக ஆர்வம் கடுமையை அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்ன காரணம்னா பொதுவாகவே குழந்தைகள் அதிக அளவுல விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிஸ்கட் வகையை சேர்ந்தது இந்த நபாட்டின்றது. இதுல இந்த மாதிரியான பூக்கள் இருக்கக்கூடிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்றதுனால இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை உரிய நடவடிக்கைகளை எடுத்து முறையான பரிசோதனை செஞ்ச பிறகுதான் குழந்தைகளுக்கான தின்பண்டங்களை கடைகளுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்காங்க.